வணக்கம். இனிய நியூஸ் அண்ட் ஹீல்ஸ்லேருந்து உங்களுக்கு கார்த்திக் பேசுகிறேன். என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ரீஅப்டேட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். 1 மந்த்து கழித்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிடும்னு சொல்லி கமிட்டி சைடில் சொல்லியிருந்தாங்க. அதாவது 4 வீக் சொல்லியிருந்தாங்க. அந்த 4 வீக் முடிஞ்ச பிறகு அது அவங்க சொன்ன மாதிரி ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடுச்சு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா நேற்றே கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க போல, ரீஃபோன் கால்ஸ் போயிட்டு. ஸோ ரிக்வெஸ்ட் பண்ணதுனால மறுபடியும் அவங்க சைட்டை ரீலான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ யாராருக்கு எந்தெந்த பிரச்சனை இருக்குதுன்னு யாராருக்கு இந்த இந்த இஷ்யூ இருந்துச்சு என்ன பண்ண முடியலன்னு நினச்சிங்களோ இப்போ போய் நீங்கள் பதிவு பண்ணலாம். இப்போயும் சொல்கிற வார்த்தை என்னங்கன்னா, கொஞ்சம் குயிக்காக பார்த்து பண்ணிவிடுங்க. அவங்க இந்த ஆப்ஷனும் எத்தனை நாள் கொடுப்பாங்கன்றது தெரியாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் அப்ளிகேஷனை வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் குயிக்காக போய்ட்டு ஃபாஸ்ட்டாக பண்ணிவிடுங்க. அவங்க மீனியமான டேட்டாஸ் தான் கீழே போட்டிருக்காங்க. இந்த வருமோ வராதோன்ற அடிப்படையில் போட்டாங்க. எனக்கு அவங்க போட்ட பர்சன்டேஜ் கம்மின்றதில் நிறைய பேர் ஏற்றுக்க மாட்டான்றது அவங்களுக்கு தெரியும். ஸோ இருந்தாலும் சரி வரட்டும் பார்த்துக்கலான்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. பட் ஆனால் அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நிறைய போனதுனால கொஞ்சம் டேட்டாஸும் கொஞ்சம் காலியானதுனால அந்த எரர் இஷ்யூ வந்துச்சு. கமிட்டியே நிறுத்தலை வெப்சைட்டை, ஆட்டோமேட்டிக்காக நின்று ரீசன் தான் அது மறுபடியும் அந்த விஷயத்தை அவங்க கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் அதை மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ரீலான்ச் பண்ணதுனால கொஞ்சம் குயிக்காக பார்த்து அப்ளிகேஷனை உள்ளே அப்லோட் பண்ணிவிடுங்க. மற்ற டீட்டெயில்ஸ் ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நான் மறுபடியும் உங்களுக்கு வரேன். லாஸ்ட்டாக ஒரு விஷயம் ரிக்வெஸ்ட் என்ன கேட்டிங்கன்னா, யாராவது உங்களுக்கு கொஸ்டின்ஸ் என்ன தேவைப்படுதா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுதுன்னா லைவ் ப்ரோக்ராமில் முடிஞ்சும் லைவ் ப்ரோக்ராம் போடுறேன். லைவ் ப்ரோக்ராமில் அட்டன் பண்ணுங்கள். அட்டன் பண்ணால் தான் நீங்கள் கேட்குற கொஸ்டின்ஸ் எங்களால் அங்கே இது ஃபில்ஃபில் பண்ண முடியும். அதனால் நீங்கள் ரெகுலராக என் சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் உங்களுக்கு அந்தந்த கம்பெனி நியூஸை என்னால் கொடுக்க முடியும். சரி எல்லாம் எனக்கு செட் ஆகலைன்னு சொல்கிற மாதிரி இருந்தால் பிரச்சனை கிடையாது. நான் வேறு கண்டென்ட் போட்டு நான் போவேன், பிரச்சனை இல்லை. ஸோ வேணும்னா கீழே வாட்ச் பண்ணிவிட்டு லைக் ஒன்று கொடுத்துட்டு டிஸ்க்குன்னு ஒரு கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துட்டு போங்க, சரிங்களா? 2 பேர் 3 பேருக்கு வரதுனால வேறு ப்ரோக்ராம் நான் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ அது கட் ஆகிடுது. சரி இது நம்ம மெயின் பிரச்சனை எதுன்றதால மற்றவங்களுக்கு சொல்லணுன்றதுக்கு சொல்லணுன்ற அடிப்படையில் நம்ம சொல்கிறோம். இது வேணும்னா பிரச்சனை கிடையாது. ஸோ எது இருந்தாலும் உங்களுடைய ஒப்பீனியனை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க, சரிங்களா? இப்போதைக்கு இது அப்டேட்டு தான். கொஞ்சம் அதிகமாக பேசிட்டு போகுது. இப்போது இதுக்கு அப்டேட் ஆகல தான். மீதி அடுத்தடுத்த வீடியோவில் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் இப்போயும் சொல்கிறேன், உங்களுக்கு தேவைப்பட்டால் எனக்கு ரெகுலராக இந்த டிஸ்க்ஸு சம்மந்தமாக வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே ஒரு கமெண்ட் செக்ஷனில் டிஸ்க்குன்னு டைப் பண்ணிட்டு போனீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ நான் போகிற மாதிரி ஐடியாஸ் இருக்குது. இல்லை என்றால் இதோட டிஸ்க் சம்மந்தப்பட்ட விஷயத்தை இதையே க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் வேறு கண்டென்ட்டை ரெடி பண்ணிக்கிறேன், சரிங்களா? ஏன்னா பார்க்குறீங்க, பட் ஆனால் ஒரு மோட்டிவேஷனுக்காக தான், நம்ம மோட்டிவேஷனுக்காகவோ சரி நிறைய விரும்புகிறாங்கன்றதுக்காக தான் பண்ண முடியும். சரி அதை நீங்கள் இல்லைன்றது பட்சத்தில் நம்ம அந்த கண்டென்ட்டை எடுத்துகிட்டு வேறு கண்டென்ட்டை மாற்றி போடலாம் இல்லைங்களா? அதுக்காக சொல்ல வரேன் நான் அதனால் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நல்ல கண்டென்ட்டாக பார்த்து கொண்டு வரேன். இதோட இந்த வீடியோ நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.